ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது விவோ V23 5G அந்த மாடலில் ஓஎல்இடி கிளாஸு. நார்மலாக மற்ற மிஷினை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவை தனியாக பிரித்து வச்சு அடிச்சுட்டு தான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோஸ் எல்லாமே வந்து வித்தவுட் ஃப்ரேமில் கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இது வரைக்கும் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அக்னிவிங்ஸை பொறுத்தளவில் நீங்கள் அப்படியே வித்து ஃப்ரேமோட கூட வைக்க முடியும், டிஸ்பிளே டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் கிடையாது. பட் ஆனால் இது எதுக்காக பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணினாலும் டிஸ்பிளே உடையாது அப்படிங்கிறக்காக விஷயக்காக மட்டும்தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே இப்போது ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. பாருங்க, வீடியோ 4K அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகாமல் இருக்குது. பட் ஆனால் அது லைவில் அப்படியே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. 100% டிஸ்பிளே உடையாது மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம். என்ன காரணத்துக்காக அப்படின்னா, நம்ம மிஷினை அது மாதிரி மேக் பண்ணி வச்சிருக்கோம். மற்ற மிஷின்ல இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா தெரியல. கண்டிப்பா அப்படி வாய்ப்பும் இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சிங் முடிஞ்சது, டிஸ்பிளே எந்த இடத்துலையும் உடையல. இதுலேயே உங்களுக்கு 99% பபுள் இதுலேயே வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் இல்லை. டிஸ்பிளே அப்படியே உடையாமல் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. நான் மறுபடியும் பபுள்ஸ் இருக்கான்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். நேற்று வீடியோ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்ட வீடியோவை பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து கீழே அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி போடக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நானும் அதை தான் சொல்கிறேன், இந்த மாதிரி போடக்கூடாது. ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி பண்ணினாலும் டிஸ்பிளே உடையாதுங்கிறதுக்காக மட்டும்தான் இது மறுபடியும் இந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இது அப்படியே நான் பப்ளரில் போடுறேன். ஆல்ரெடி இந்த வீடியோ அப்படியே போடுறேன். இது 4K வீடியோனால வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ளே ஆகலை. நான் மறுபடியும் அப்படியே போடுறேன், கொஞ்சம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, இதுலேயே ஓடிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சேம் டைமில் 2 டிஸ்பிளே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், மேலேயும் கீழேயும். நான் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே போட வந்து அதுக்குள்ளே ஃபினிஷிங் ஆகி முடிஞ்சுது, அதனால் போட முடியல. இந்த ஐஃபோன் பார்த்தீங்கன்னா வித் ஃப்ரேம்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் மோல்டெல்லாம் எதுவும் வேண்டியதில்லை, நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். நான் ஒரே கையில் நானே இந்த வீடியோ எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் சங்கர். ஓகே, வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மோல்டெல்லாம் எதுவும் இல்லை, நான் அப்படியே வச்சுருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. 2 ப்ராசஸும் சேம் டைம் நடந்துகிட்ருக்கு. இப்போ மேலேயும் நடந்துகிட்ருக்கு, கீழேயும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மிஷினில் டிஸ்பிளே உடையாது. நீங்கள் ஐஃபோன் எல்லாம் பர்ஃபெக்டாக செய்ய முடியும். இது வந்து மேலே கிளாஸ்ன்னு நினைக்க வேண்டாங்க. இது ஒரு இப்போது இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 100% இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி அளவுக்கு தான் இது பில்ட் பண்ணியிருக்கு. இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சாதாரணமாக எந்த இடத்துலையும் வந்து நினச்சிட வேண்டாம். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு டெக்னீஷியன் தான். அதனால் வந்து இது எந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே எந்த இடத்துலையும் உடையல, ஃப்ரேமும் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மடங்கலை, அது பெண்டோ ஆகலை. மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து அகர்லிக் சிட்டி, இது கண்ணாடி கிடையாது. இந்த மாதிரி தான் இப்போ ஃபியூச்சரில் இருக்க நீங்கள் நிறைய மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. எதனாலனா இந்த மாதிரி அட்வான்ஸாக இருக்குது, இதனால எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய மிஷின்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. மார்க்கெட்லேயும் நிறைய இருக்குது. பட் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வாங்கக்கூடிய பொருள், காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து லைஃப் டைம் நமக்கு யூஸ்ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கணும். 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் வரவே கூடாது. இந்த மிஷினை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் டைம் வந்து சர்வீஸ் சப்போர்ட் தரோம். இதில் பிரச்சனை வரக்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக இந்த AW555 மாடல் மிஷின் வந்து நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் கஸ்டமர் சைட்லேருந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் எந்த இடத்துலையுமே இல்லை. அதனால் வந்து நீங்கள் நம்பி இந்த மிஷின் வாங்கலாம். இப்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு பாஸ் பண்ணியே வைக்கல, இது கண்டினியூஸாக வேணும். ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணவே இல்லை.
டைம் ஆனாலும் பார்க்கக்கூடிய கஸ்டமர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 12 செகண்ட் இருக்கு. 5 4 3 2 1 0 ஏர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. அதிகபட்ச டைமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணிட்டே நான் பேசிட்டே தான் இருக்கேன். இந்த வீடியோ அப்படியே தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பபுள்ஸ் இல்லை. நான் உங்களுக்கு நீங்கள் இதை பார்த்தாவே கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கும்போது வந்து உங்களுக்கு அந்த பஞ்ச் ஆகும்போதே வந்து இந்த பபுள்ஸ் இல்லை அப்படின்னா பபுலரில் வந்து எந்த அளவுக்கு பபுள் போகுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். டெக்னிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்க்கும்போது 100% இது தெரிஞ்சிடும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். பட் அந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான விளக்கங்கள் கொடுக்குறேன். எந்த சந்தேகமாக இருந்தாலும் எங்களை கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.